அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என்னடா வாழ்க்கை இது! நாம ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டுது. இந்த பறவை, பூச்சி, விலங்குகள் கூட சந்தோஷமா அதுங்க வாழ்க்கைய வாழுதுங்க. ஆனா நாம மட்டும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா தினம் ஒரு பிரச்சனையோட போராட வேண்டியிருக்கு. நாமெல்லாம் பிறந்திருக்கவே கூடாதுன்னு சுதந்திரமற்று நம் மனசிறையில் நமக்கு நாமே சிக்கி தவிப்பது போன்ற உணர்வு தாக்கத்தை பிலிப் என்பவரால் எழுதப்பட்ட த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எனும் சிறுகதையை தழுவி ஹாலிவுட்டில் 1946 வெளியான இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் எனும் திரைப்படம் 80 வருடங்கள் கடந்தும் இன்றும் நமக்கு ஏற்படுத்துகிறது. கதைக்குள் பயணிக்கலாம் வாங்க. நல்ல குணம் கொண்ட கதைநாயகன் ஜார்ஜ் பெய்லிக்கு சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். அவருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், அதோடு தன் எல்லை நின்றுவிடக் கூடாது, இந்த உலகத்தையே சுற்றி பார்க்க வேண்டும்னு மனம் கொள்ள ஆசைகள், கனவுகள், லட்சியம் கூட இருந்தது. ஜார்ஜின் அப்பாவோ அந்த ஊரில் ஏழை எளிய மக்களும் வீடு கட்டி வாழ வேண்டும்னு உயர்ந்த நோக்கத்துடன் தவணை முறையில் வீடு கட்டும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இதனால் அவருக்கு ஊரில் நல்ல பெயரும் உண்டு. அவருக்கு தொழில் ஒத்தாசையாக ஜார்ஜ் இருப்பார்னு நினைச்சா ஜார்ஜ் தன் விருப்பத்தை அப்பாவிடம் கூறி பிடிவாதமாக மறுத்து விடுகிறார். வெளிநாடு செல்வதற்கான வேலைகளில் ஜார்ஜ் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் எதிர்பாரா விதமாக ஜார்ஜின் அப்பா இறந்து விடுவதால் நிறுவன பொறுப்பை ஜார்ஜ் ஏற்கும் நிர்பந்தம் ஏற்படுகிறது. தன் கனவு சுக்குநூறாக உடைந்தது போல் ஜார்ஜுக்கு வலி ஏற்பட்டாலும் தன் தம்பி படிப்பு முடித்த பின் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வெளிநாடு போகலாம்னு சமாதானமாகிறார். நினைத்த நேரத்தில் நினைத்தது நடக்காவிட்டால் மனிதனின் மனம் சலிப்படைந்து சோர்ந்து விடும் என்பதை நிரூபணம் செய்யும் விதமாகவே ஜார்ஜ் வேண்டா வெறுப்பாகவே நாட்களை கடத்தி கொண்டும் இருந்தார். நல்லதுன்னா கெட்டதும் இருக்கத்தானே செய்யும். அந்த நிறுவனத்தை அழிக்கும் எண்ணத்தில் அந்த ஊர் பெரும் பணக்காரர் ஒருவர் தினந்தோறும் ஜார்ஜுக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுத்தவாறே இருந்தார். இன்னும் கொஞ்ச நாள்னு ஜார்ஜும் சமாளித்துக் கொண்டே ஒரு சில வருடங்களையும் ஓட்டிவிடுகிறார். படிப்பு முடிந்து ஊர் திரும்பிய தம்பியோ ஒரு பணக்கார பெண்ணை திருமணமும் செய்து கொண்டு அப்பெண்ணின் தந்தை நடத்தும் நிறுவன பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ஊர் திரும்புகிறார். செய்வதறியாமல் திகைத்த ஜார்ஜ் தன் தலைவிதியை நொந்து கொண்டு தன் தம்பியாவது நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார். ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் என்பது போல் ஒரு புறம் நிறுவனத்தை நடத்துவதில் சவால், மறுபுறம் எதிரியின் சூழ்ச்சின்னு நாளுக்கு நாள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார். அந்த குழப்பமான மனநிலையிலும் ஜார்ஜுக்கு காதல் பூ பூத்து திருமணமும் நடக்கிறது. ஜார்ஜின் மீது மிகவும் அன்பும் நம்பிக்கையும் வைத்துள்ள அவர் மனைவி மட்டுமே அவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவருக்கு நம்பிக்கையூட்டுகிறார். இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியில் முதல் முறையாக நிறுவனத்தை மூடப்படும் நிலை ஏற்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எதையும் பொருட்படுத்தாமல் ஜார்ஜின் மனைவி தன்னிடம் இருந்த நகைகள், பணத்தை கொடுத்து நிறுவனத்தை மீட்டு அவரிடம் ஒப்படைத்து ஆறுதல் அளிக்கிறார். தன்னால் தன் மனைவிக்கும் சங்கடம்னு வருத்தப்பட்ட ஜார்ஜ் எப்படியாவது நிறுவனத்தை லாபத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தன் அப்பா உருவாக்கிய சாம்ராஜ்யம் அழிந்துவிடக் கூடாதுன்னும் மன உறுதியுடன் முழு மூச்சாக செயல்படுகிறார். அவரின் மூச்சு நின்று போகும் வகையில் தலைமை வங்கியிடமிருந்து நோட்டீஸ் ஒன்று வந்தது. நிலுவையில் உள்ள மொத்த தொகையினையும் உடனடியாக செலுத்த வேண்டும், தவறும் பட்சத்தில் உயர் அதிகாரிகள் நிறுவனத்திற்கு சீல் வைத்து விடுவார்கள் என்னும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் அந்த பணக்கார நபரின் வேலைதான் தெரிந்து ஜார்ஜால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு ஜான் ஏறினால் பல முழம் சறுக்குவது போல் வாழ்க்கை முள்படுக்கை போன்று அவருக்கு தோன்றியது. எது எப்படியோ ஒரு வழியாக பெரும் தொகையினை ஏற்பாடு செய்து வங்கியில் செலுத்தும் பொறுப்பை தன் மாமாவிடம் ஒப்படைக்கிறார். தன் உடல் பிரச்சனையால் அமெரிக்கா போரில் பங்கேற்க முடியவில்லை என்ற வருத்தம் ஜார்ஜுக்கு இருந்தாலும் அந்த போரில் பங்கேற்று மெடல் வாங்கிய தன் தம்பியை நினைத்து பெருமை கொள்கிறார். கள்ளக்கபடமற்று எல்லோரிடமும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஜார்ஜின் மகிழ்ச்சி சில பொழுதுகள் கூட நீட்டிக்கவில்லை.
அவர் மாமா எடுத்து சென்ற பணம் தொலைந்துவிட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். ஆத்திரம் தீர தன் மாமாவை திட்டி தீர்த்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து போய் இறுக்கமாகி விடுகிறார். நெஞ்சம் படபடக்கிறது. வேறு வழியே இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தன் தன்மானத்தை இழந்து அந்த பணக்கார நபரிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் மிகவும் கொடுமையானது. ஜார்ஜ் யாரிடம் நிற்கவே கூடாதுன்னு நினைத்தாரோ அவரிடமே நிற்கவும் வைத்துவிட்டது. ஜார்ஜின் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொள்ள விரும்பிய அந்த பணக்காரனோ உதவி செய்வது போல் ஜார்ஜை அவமதித்து பேசுகிறார். ஒரு புறம் ஊரே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் இருக்க, மறுபுறமோ ஜார்ஜ் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார். முதலாக தன் வாழ்வில் மிக பெரிய தோல்வியை சந்தித்தது போல் ஜார்ஜுக்கு தோன்றியது. தன் உயிருக்கு மதிப்பு மிகவும் குறைவு. ஏனென்றால் இறந்த பிறகு வரும் இன்சூரன்ஸ் பணத்தால் மட்டுமே இந்த சூழ்நிலைகளை சரி செய்ய முடியும்னு ஒரு நிமிடம் தன் குடும்பத்தை நினைத்து பார்த்தவாறு பாலத்தின் மீது ஏறி நின்று நீரில் குதித்து விடுகிறார். கடவுளின் ஆணைப்படி தேவ தூதனால் காப்பாற்றப்பட்ட ஜார்ஜ் அவரிடம் சண்டையிடுகிறார். தன் உயிரை மாய்த்து கொள்ள கூட தனக்கு உரிமை இல்லையான்னு வாக்குவாதம் செய்கிறார். தன் பிறப்பே ஒரு சாபக்கேடு என்றும் இப்பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னால் எப்படி உயிர் வாழ முடியும்னு சராமரியாக கேள்வி எழுப்புகிறார். ஜார்ஜை சமாதானம் செய்த தேவ தூதுவனோ, ஜார்ஜ் பிறக்கவில்லை என்றால் ஜார்ஜின் குடும்பமும் அந்த ஊரும் எப்படி இருக்கும்னு அவருக்கு காட்சிப்படுத்துகிறார். சிறு வயதில் பெரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தன் தம்பியை ஜார்ஜ் காப்பாற்றும் காட்சியை பார்க்கிறார். தான் வேலை பார்த்த மருந்தக உரிமையாளர் தவறான மருந்தை வாடிக்கையாளரிடம் கொடுக்க இருந்ததை ஜார்ஜ் தடுத்து நிறுத்தி பல உயிர்களை காப்பாற்றியுள்ள காட்சியை பார்க்கிறார். தன் அப்பாவின் நிறுவன பொறுப்பை தான் ஏற்காவிடில் அந்த நிறுவனமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் அந்த பணக்காரன் ஆளுமையின் கீழ் வந்து அப்பகுதி மக்கள் மோசமாக நடத்தப்படும் காட்சிகளை கண்ணீருடன் பார்க்கிறார். தன் காதல் மனைவியோ தன்னை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் மிகவும் வறுமையான துரதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள்னு காட்சியை பார்த்ததும் ஜார்ஜ் உடைந்து அழுகிறார். தன்னையும் அறியாமல் இத்தனை ஆன்மாக்களுக்கும் தான் உதவியாக இருந்துள்ள காட்சியை பார்த்து இயற்கையின் நியதியை புரிந்து கொள்கிறார். எப்படியாவது தனக்கு உயிர் பிச்சை கொடுக்குமாறு தேவதூதனிடம் ஜார்ஜ் கெஞ்சுகிறார். மிகவும் அன்பான இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டது தன் தவறுதான் என்று கூறி தன் உயிரை திருப்பி தருமாறு மன்றாடுகிறார். சிரித்துக்கொண்டே தேவதூதன் மறைந்து விடுகிறார். கனவுக்குள் கனவு மாதிரி சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பிய ஜார்ஜ் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டு வீட்டினை நோக்கி ஓடுகிறார். அங்கு நிறைய பேர் கூடியிருந்தனர். எல்லோருமே ஜார்ஜின் வரவிற்காக காத்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. தன் முட்டாள்தனத்தை நினைத்து தன் மனைவி பிள்ளைகளை கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்கிறார். பணம் தொலைந்து போன செய்தி கேட்டு ஜார்ஜின் நண்பர்கள் மற்றும் ஊர் மக்கள் தங்களால் இயன்ற தொகையை கொடுத்து உயர் வங்கிக்கு பணம் செலுத்தி தன் நிறுவனத்தை காப்பாற்றியுள்ளனர் என்று தெரிந்து கொண்ட ஜார்ஜின் கண்கள் நன்றியுடன் கசிந்தது. தன்னை சுற்றிலும் எத்தனை ஆத்மார்த்தமான மனிதர்கள்னு இதயம் கனிந்த அன்போடு அந்த நொடியிலிருந்து வாழ்க்கை மீதான தன் பார்வையை ஜார்ஜ் மாற்றிக்கொள்வதாக கதையும் நிறைவு பெறுகிறது. தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உன்னை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் உன்னை சேருமே என்ற வரிகளுக்கு ஏற்ப நாம வாழ ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குன்னு இந்த திரைக்கதை நமக்கு உணர்த்துகிறது. மனதை தொடும் கதைகளுடன் ஜெயாவின் வாசிப்பில் இணைந்திருங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.